சிக்கன் குழம்பு வைக்க 1 கிலோ சிக்கனை கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சியும் சீவிட்டு பூண்டையும் 4 பல் எடுத்துக்கிட்டாச்சு. அதை நல்லா அரைச்சி வச்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கிட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் கறியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அதை 1 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதில் நான் பட்டை, கிராம்பு, தேங்காய், மிளகு எதுவுமே ஆட் பண்ணலை. இது சிம்பிள் சிக்கன் குழம்பு, சிக்கன் ரெசிபிங்கிறதுனால நான் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள், பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம். உப்பு பத்தாததுனால இப்போ கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் மேக்ஸிமம் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். போதுமான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா தூவிட்டு